ஓம் நமோ நாராயணாய. ஓம் குருவே சரணம். நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தென்னானுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் உரிய இறைவா போற்றி போற்றி. திருப்பாவை பாசுரம் 28வது. கரவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறு பேரழைத்தனவும் சீரியருளாதே சிறு பேரழைத்தனவும் சீரியருளாதே இறைவா நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய் இறைவா நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய். இந்த 27வது பாசுரம் வரைக்கும் நம்ம பார்த்தோம். இறைவனுக்கு நம்ம பாத்திரமாகணும் அப்படின்றது தான் ஆண்டாள் வேண்டா. அதற்கான தகுதியை கொடு, அந்த தகுதியோடு நான் செயல்படுறதுக்கான அறிவை கொடு, அது உறுதியாக கொடு அப்படின்றத கேட்டாங்க. இப்போ இந்த விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் வந்து 2 பாடல்லையுமே கோவிந்தா கோவிந்தான்னு வருது. இப்போ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நடைமுறையில் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ கோவிந்தான்னு சொன்னால் சில பேரெல்லாம் பார்த்திங்கன்னா ஏதோ இழிவான சொல்லுன்னு நினச்சிக்கிறாங்க. ஏன்னா போகும்போது கோவிந்தான்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக கோவிந்தா ரொம்ப மங்களகரமான வார்த்தைங்க. இது வந்து நம்ம பார்ப்போம் சினிமாலெல்லாம் பொழுதுபோக்காக ஒரு ஒரு கேலித்தனமாக கேலி கூத்தா பயன்படுத்துகிறாங்க நிறைய பேர் நடைமுறையிலலாம். அது என்ன அறிவு இல்லை, புரியுதா இல்லைங்களா? இப்போ உங்களுக்கு வந்து இப்போ பறையன்னு சொன்னேன் நான் உங்களுக்கு. பறையன்றது வந்து சிவபெருமானையே குறிக்கக்கூடிய வார்த்தை, இல்லை சிவபெருமான் இல்லை இறைவனையே குறிக்கக்கூடிய வார்த்தை. அது அதாவது சொல்லிலையும் எழுத்துலையும் வல்லமை உள்ளவனை தான் பறையன்னு சொல்ல முடியும். அதாவது அது யாராக இருக்க முடியும்? இறைவனை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. அவர் தான் தனக்கோமை இல்லாதான் யாரும் இருக்க முடியும்? இறைவன் ஒருத்தர் தான் இருக்க முடியும். அப்போது நாம் நடைமுறையில் பார்த்தீங்கன்னா சில வார்த்தைகள் எல்லாம் அதோடைய விஷயங்கள் அதோடைய ஆழம் தெரியாமையே நம்ம நிறைய பேர் கேட்குறவனுக்கும் சொல்கிறவனுக்கும் தெரியாது, கேட்குறவனுக்கும் தெரியாது. என்னது என்னை பறையன்னு சொல்லிட்டியா? நல்லா தான் சொல்லியிருக்கான்ப்பா, உனக்கு புரியல, அதோட அர்த்தம் தெரியல, அதனால் நீ கோவப்படுற. சொல்கிறவனுக்கும் தெரியல, திட்டுறதுக்கான நல்லா அவன் வந்து திட்டுறான், அவன் நல்லா அவனை புகழறான்றது அவனுக்கும் தெரியாது. இந்த கோவிந்தான்னு வந்து கோவிந்தா இப்போ போகும்போது கோவிந்தா சொல்கிறது கூட பார்த்தீங்கன்னா ஏன் அப்படி சொல்கிற அப்படின்வாங்க. கோவிந்தான்னா என்ன ஒரேடியா நீ போ. கோவிந்தான்றது என்ன அர்த்தம்? எல்லா உயிர்களிலும் இருப்பவன், எல்லா உயிர்களிலும் வசிப்பவன், எல்லாருக்குள்ளேயும் இருப்பவன், அப்படிதான் கோவிந்தனுடைய பொருள். புரியுதா இல்லைங்களா? 2 அர்த்தம் இருக்கு. பசுக்களில் வசிப்பவன்னு சொல்லலாம். கோன்றது பசுவையும் உயிர்களையும் குறிக்கக்கூடிய அர்த்தம் தான். அந்த மாதிரி தவறான பதங்களுடைய அர்த்தம் சரியா தெரியல. புரியுதா இல்லைங்களா? அதே மாதிரி தான் நம்ம இன்னொரு விஷயமும் நம்ம நடைமுறையில் இந்த மாதிரி தான் பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி தாங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட பழக்கத்தில் ஆண்டி பண்டாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நல்ல ஆண்டி பண்டாரம் இதெல்லாமே நல்ல வார்த்தைகள் ஆக்சுவலாக. ஆனால் மக்கள் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா யாரோ வந்து நம்மளை வந்து இழிவுபடுத்துகிற மாதிரி பேசுகிறது. அதனால் இதெல்லாமே நாம் வந்து இப்போ திருப்பாவையிலேருந்து நாம் தெரிஞ்சுக்கணுங்க. யாரையுமே வந்து இந்த கோவிந்தா வார்த்தை இதெல்லாம் வந்து நல்ல நடுவில் வந்து சிலுமிஷமானவர்கள், படிக்காதவர்கள், நாட்டில் வந்து குழப்பத்தை உண்டாக்கணும், இல்லை இன்னொரு வழிபாட்டு முறையை இழிவுபடுத்தணுன்றதுக்காக இந்த மாதிரி பயன்படுத்துறதுங்க. புரியுதா இல்லைங்களா? அதனால நாம் நம்மளுடைய சமய கல்வியை நல்லா கற்றுட்டோம்னா இவன் சொல்கிறதெல்லாம் அவனுக்கு தெரியலன்னு நம்ம போயிடுவோங்க. நம்ம கொந்தளிக்க தேவையில்ல, கோவப்படும். நாம் ஏன் கோவப்படுறோம்னா நமக்கும் தெரியாதனால தான் நம்ம கோவப்படுறோம். சரி, நம்ம வந்து பாசுரத்துக்கு போவோம். இங்கே ஆண்டாள் என்ன சொல்கிறான்னா, நாங்கள் எல்லாம் மாடு மேய்க்கிறவங்க, நாங்கள் வந்து யாதவ குலத்தில் பிறந்திருக்கோம். நாங்கள் வந்து ஆனால் அந்த குலத்தில் நீ பிறந்து நாங்கள் வந்து எங்களுக்கு எங்களோட அறிவு வந்து பெரிய அறிவுலாம் கிடையாது எங்களுக்கு. ஆனால் அந்த குலத்தில் நீ பிறந்து எங்கள் குலத்தையே சிறப்பிச்சிட்ட. இறைவன் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே எளிமையாக தாங்க தன்னை வெளிப்படுத்திப்பார். புரியுதா இல்லைங்களா? இப்போ நீங்கள் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். இப்போ வந்து கிருஷ்ணராக எங்கே பிறக்கிறாரு? போய் அங்கே இதில் தான் இருக்கார், மதுராவில் தான் இருக்கார். அப்புறம் பாருங்கள் நீங்கள் வந்து வேறு யாரை எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம இயேசுநாதரை பற்றி படிக்கிறோம். இயேசுநாதர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு மேய்க்கிறவர்கிட்ட தான் வந்து பிறக்கிறார். இந்த மாதிரி இறைவன் வந்து இறை தத்துவம் வந்து வெளிப்படுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப இயல்பாக சகஜமாக வெளிப்படும். பெரிய பெரிய மகான்கள்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குடும்பத்தில் எதுவுமே இல்லாத ஒரு இடத்துலேருந்து வருவாங்க. அதுதாங்க விஷயம். எளிமையிலே உயர்வு, அதுதான் வந்து இறைவனுடைய வெளிப்பாடு. இறைவன் வந்து பெருசாலாம் இதுவும் அன்பு தாங்க எதிர்பார்க்குறாரு. புரியுதா இல்லைங்களா?
பாரதியார் கூட அன்பு செய்கிறது தான் வந்து இறைவன் எதிர்பார்க்குறான்றது தன்னுடைய கவிதைகள்லாம் நிறைய இடத்துல காமிச்சிருக்கார். செய்க தவம் செய்க தவம் நெஞ்சே, தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம் அப்படின்னு சொல்றாரு. வையகத்தில் அன்பில் சிறைந்த தவம் இல்லை, அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு அப்படின்னு சொல்றாரு. எவ்வளோ அழகாக சொல்றாரு பாருங்க. செய்க தவம் நெஞ்சே, தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம், வையகத்தில் அன்பில் சிறந்த தவம் இல்லை, அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு. இதை தான் ஆண்டாள் கேட்குறா. எனக்கு உன்னுடைய அன்பை பரிபூர்ணமாக கொடு, அதுலேருந்து நாங்கள் விலகாமல் இருக்கணுன்றதையும் கேட்குறா. நாங்கள் அறிவில்லாதவங்க, நாங்கள் மாடு மேய்க்கிற குடும்பம் இதில் தான் பிறந்திருக்கோம். ஆனாலுமே நீ எங்களோட குலத்திலேயே பிறந்து எங்கள் குலத்தையே சிறப்பிச்சிட்ட. அந்த நாங்கள் வந்து உன்னுடைய ஞானத்தை நாங்கள் பற்றி கொண்டு நீ என்ன கொடுக்குறியோ, பகவத்கீதையில் நீ கொடுத்துருக்கக்கூடிய அறிவுரைகள் எல்லாம் நாங்கள் எடுத்துக்கொண்டு அந்த ஞானத்தை எடுத்து அந்த ஞானத்தோடு நாங்கள் செயல்படணும் அப்படின்ற மாதிரி அதை தான் இங்கே சொல்கிறோம். அதுலேருந்து நாங்கள் விலகாமல் இருக்கணுன்றத உறுதியாக இங்கே தன்னுடைய வெளிப்படுத்துகிறா. நாம் முன்னாடி என்ன பண்ணோம், பார்த்தோம், பாசுரம் இருக்கோம், எல்லாரும் வந்து நோன்பை முடிக்கிறதுக்காக அலங்கரித்து கொண்டு படைக்கிறாங்கன்ற பார்க்குறோம். இப்போது எங்கிட்ட நோம்பில் இல்லைங்க, என்கிட்ட அலங்காரம் பண்ணுறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லைங்க, என்கிட்ட வந்து சாப்பாடு வைக்கிறது கூட ஒன்றும் இல்லைங்க. கிருஷ்ணர் அதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லைங்க. என்ன எதிர்பார்க்குறாரு, நம்ம மனசை தான் நம்ம வந்து அவருக்கு ஒப்படைக்கணும்னு பார்க்குறாரு. என்ன விஷயம், நீ புரிஞ்சுக்கோ, இந்த வாழ்க்கையை வந்து இந்த இறைவனுடைய படைப்பை புரிந்து கொள்ளுன்றதை தான் எதிர்பார்க்குறாரு தவிர மற்றபடி எதுவுமே எதிர்பார்க்கல. புரியுதா இல்லைங்களா? நீங்கள் புரிஞ்சுக்கலன்னா கூட அவர் கவலைப்பட போகிறதில்ல. இப்போ புரிஞ்சிக்கலன்னு சொல்லிட்டு அவர் என்ன போட்டு உங்களை வந்து உழுக்க போகிறார் இல்லை, எல்லாத்துக்குமே பொறுமையாக தான் இருக்கிறார். அதனால விஷயம் என்னென்னா, இங்கே நாம் வந்து இப்போ எங்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்றது கவலைப்பட வேண்டாம். இப்போ வந்து சிவபெருமானுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வில்வ இலையை எடுத்து வைப்பாங்க சில பேர். இந்த வில்வ இலைக்கே அவர் வந்து எல்லாத்தையும் அருள் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வில்வ இலை என்ன இருக்குது அந்த இலையில பாருங்க, புரியுதா இல்லைங்களா? அப்போ வந்து ஒரு மரத்து மேலே இருந்து உட்காந்துட்டு ஒருத்தன் வந்து ஏதோ பிச்சு போட்டானா, அந்த இலையை வந்து இறைவன் வந்து இவன் மேலே போட்டான்னு சொல்லிட்டு அருள் பாலிச்சாராம் அப்படின்னு ஒரு கதை இருக்குது. எதற்காக சொல்கிறேன்னா, நீங்கள் மனதால் கசிந்து அந்த அன்பை செலுத்தணும். அப்படிதான் அதுதான் வந்து அந்த அன்பை தான் இறைவன் ஏற்றுக்கிறார். அது நீங்கள் வந்து நீங்கள் நிறைய இடத்துல பார்க்கலாம். சபரி வந்து ராமருக்கு வந்து தான் கடித்த நெல்லிக்காவை கொடுக்குறா, அதை அன்பை ஏற்றுக்கிறார் ராமர். எதற்காகனா சுவைத்து பார்த்து கொடுக்குறாங்க, இது நல்லா இருக்கா பாருங்க அப்படின்றத கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்துட்டு கிருஷ்ணருடைய நண்பர் கூட அப்படி தான் வந்து அவுளை வந்து கொடுக்குறாரு. அதை வந்து அவர் வந்து இல்லை, அந்த அவுளை எடுத்துக்கிட்டதை ஞாபகமாக வச்சு நன்றி கடன் திருப்பி கொடுக்குறாரு. இந்த வந்து நாம் நன்றி மறந்துடக்கூடாது, நாம் ஞானத்தை பெறணும், இறைவன்கிட்ட நாம் நன்றி மறந்துடக்கூடாது, இறைவனும் நம்மளை விட்டுறக்கூடாது, நாமும் இறைவனை விட்டுறக்கூடாதுன்றது தான் இங்கே ஆண்டாள் பதிவு பண்ணுறார். இதை பாரதியாரும் ஒரு கவிதையில் அழகாக சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நினையாத விளைவு எல்லாம் விளைந்து கூடி நினைத்த பயன் காண்பது அவள் செய்கை என்றோ, மனமாற உண்மையினை புரட்டலாமோ, மகாசக்தி செய்த நன்றி மறக்கலாமோ, இணையாலும் மாதேவி வீரர் தேவி, இமையவரும் தொழும் தேவி எல்லை தேவி, மனைவாழ்வு பொருள் எல்லாம் வகுக்கும் தேவி, மலரடியே துணை என்று வாழ்த்தாய் நெஞ்சே. நினையாத விளைவெல்லாம் விளைந்து கூடி நினைத்த பயன் காண்பது அவள் செய்கை என்றோ, மனமாற உண்மையினை புரட்டலாமோ, மகாசக்தி செய்த நன்றி மறக்கலாமோ, இணையாலும் மாதேவி வீரர் தேவி, இமையவரும் தொழும் தேவி எல்லை தேவி, மனைவாழ்வு பொருள் எல்லாம் வகுக்கும் தேவி, மலரடியே துணை என்று வாழ்த்தாய் நெஞ்சே. அதாவது எல்லாமே நீ தான் என்னை ஆட்டி வைக்கிற, நீ தான் வந்து என்னை படைச்ச, நீ தான் ஆட்டி வைக்கிற, நான் உனக்கு இசைந்து செயல்படணும். இவ்வளோதாங்க விஷயமே, எளிமையான விஷயம்தான். புரியுதா இல்லையா? நம்மளோட அறிவில் செயல்பட்டோன்னா நம்ம என்ன பண்ணுவோம், எதையாவது தவறாக பண்ணிடுவோம். இப்போ தான் போன பாடலெல்லாம் பார்த்தோம், நிறைய பேர் வந்து சூசைட் பண்ணுறாங்க, நிறைய பேர் வந்து கோவப்படுறாங்க, ஆவேசப்படுறாங்க. இதெல்லாம் தேவையே கிடையாதுங்க. முதல்ல நிதானமாக உட்காந்து இறை தத்துவத்தை உள்வாங்குங்க. நல்லா இறைவன் வந்து எங்கள் குருநாதர் அழகாக எனக்கு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, என் வாழ்க்கை சியர்ஃபுல்லாகவே இல்லை, என்ன பண்ணுறது, நிறைய ப்ரேயர் பண்ணுப்பா, நிறைய நல்லா ஜபம் பண்ணு. எனக்கு ஜபம் மந்திரம்லாம் தெரியாது. இப்போ வால்மீகி நம்ம முன்னாடியே நிறைய பாசுரம் பார்க்க, வால்மீகிக்கு ஒன்றுமே தெரியாது. அவர் கொள்ளைக்காரனாக இருந்தவர். என்னத்தை பண்ணார், வழிபட்டார், மரத்தை தான் வழிபட்டார். ராம 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 ராம. அதாவது நீங்கள் இந்த உலகத்தில் எதோனா வழிபடலாங்க. நீங்கள் கல்லை வச்சு வழிபட்டாலும் கல்லும் உங்களுக்கு வந்து அறிவு பூட்டும். ஆனால் அதில் ஸ்ரத்தை இருக்கணும், சின்சியாரிட்டி இருக்கணும், நமக்கு வந்து அதில் வந்து திடபக்தி இருக்கணும். இறைவன் எல்லாத்திலும் தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான். அதனால் இறை தத்துவத்தை நாம் நம்பிக்கை வைத்தோம்னா அது நம்மை காப்பாற்றும். நம்பினார் கெடுவதில்லை, 4 மறை தீர்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அதனால் நமக்கு வந்து இறைவன் ஒருத்தன் இருக்கிறான், அவன்கிட்ட நாம் பரிபூர்ணமாக சரணடைந்து அந்த ஞானத்தை உள்வாங்கிட்டோம்னா நமக்கு கவலையே கிடையாதுங்க வாழ்க்கையில். அந்த ஞானத்தை தான் இந்த பாசுரத்தில் நமக்கு ஆண்டாள் சொல்கிறாங்க. மேலும் விளக்கத்தை நம்ம வரக்கூடிய பாசுரங்களில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். திருவாடிபுரத்து
ஜெகத்துதித்தால் வாழியே, திருப்பாவை 30 செப்பினால் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே, 140 முன்றுரைத்தால் வாழியே, உயர் அரங்கற்கே கன்னி உகந்தளித்தால் வாழியே, மறுவாரும் திருமல்லி வளநாடி வாழியே, வன்புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே.